நடராஜி பக்த மண்டலி பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தில் இன்றைக்கி நாளைக்கு சோமவார சங்காபிஷேகம் 108 கைலாசநாதருக்கு நிர்ணயம் பண்ணி அதுக்கான வேள்வி நடக்கிறது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக நடக்கிறது. எல்லாம் பஞ்சபூத தத்துவத்தால் நடக்கிற ஒரு பூஜை, மிகப்பெரிய பூஜை. இருந்தாலும் பஞ்சபூத தத்துவத்தில் மகாயாகசாலையில் 5 அரசு சமைத்து பெருசு, சரிங்களா? 5 தாமரை மலர்கள், அதில் 3 சிகப்பு தாமரை, 2 வெண்தாமரை. பூர்ணாவிய சிவ பரமேஸ்வரனுக்கு 8 முழம் வேஷ்டி, ஒரு அங்கோஸ்வரம், சரிங்களா? கவுத்து நெல் பொறி, 5 விதமான மூலிகை, 108 ஜபம். பஞ்சபோத தத்துவத்தில் பஞ்சசக்திகளான பரமேஸ்வரனுக்கு இது செய்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, வர காலங்களில் இது மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கார்த்திகை சோமவாரம் கடைசி. கார்த்திகையிலே நம்ம ஹோமங்கள் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள். நிறைய நாள் பண்ணணும்னு நினச்சி தடைப்பட்டி தாண்டி வர்றது, சரிங்களா? இனி வர காலங்களில் நம்ம பேரிடர்களை சந்திக்கக்கூடாது. ஏன்னா பஞ்சபூதத்தால் தான் அழிவு இருக்குன்னு சித்தர்கள் ஞானிகள் சொன்னதுனால சாட்சிக்காரன் காலில் விழுது, சண்டைக்காரன் காலையே விழுங்கணும். இந்த பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்துகிறவர் பரமேஸ்வரன். அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை பண்ணி பஞ்சபூத தத்துவத்தால் பலவிதமான விஷயங்களை செய்கிறதுக்காக பிரார்த்தனை. இதை தவிர்த்து நம்மகிட்ட திரிசக்திகள், பச்சையம்மா, கங்கையம்மா, இந்த 5 தேவதைக்கு அம்பாலையும் வேண்டுவோம். 5 விதமான சக்தியில் பரமேஸ்வரனையும் வேண்டுவோம். நம்ம எல்லாத்தையும் தாண்டி கைலாசநாதர், அங்கே மன்னாதீஸ்வரர். இந்த மண்ணுக்கு அதிபதியானவர் கைலாசம், இந்த பூமி ஆகாயம். அந்த 2ஐயுமே நாம் இந்த பஞ்சபூத தத்துவத்துக்குள்ளே இந்த 2 பரமேஸ்வரன் திரிசக்திகள், அந்த 5 சக்திகளோட ஒன்றா இணைச்சி இந்த பூஜையை செய்யும், சரிங்களா? செய்கிறது பார்த்தீங்கன்னா 5 பேர் தான். அதில் 2 பேர் தான் கடுமையான சோமவாரத்தில் தான் இருக்கவங்க. என்னோட மகன் என்னோட இடப்பாகம், இவங்க 2 பேரும் தான் அது இருக்காங்க. அவங்க தான் நீங்கள் பூர்ணாவதியை போட போகிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் பொருள் உதவிகள் அவங்களால முடியதை பண்ணி தான் இருக்காங்க, பண்ணினாங்க. எல்லாத்தையும் என்னால் என்ன முடியுமோ அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க இறைவன்கிட்ட, சரிங்களா? கண்டிப்பாக இந்த பூஜை புனஸ்காரங்களுக்கும் சரி, நம்ம வாராகி பக்தர்களுக்கும் சரி, இறைவனோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் இருக்கும். இனி வர காலங்களில் நமக்கு இடர்கள் பஞ்சபூதத்தால் இருக்கக்கூடாதுன்னு அந்த வேள்வி. நம்ம ஒரு பெரிய மகாயாகம் பண்ணி என்னால் ஒரு பெரிய பஞ்சபூதத்தை என்னால் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். என்னால் முடிஞ்சு சின்ன ஜபத்தை வச்சு, சின்ன பூஜையை வச்சு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். அம்பாளோட அருளோடு செய்கிறேன், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா விஷயம் இனி வர காலங்களில் இந்த பஞ்சபூத தத்துவத்திலேருந்து, இந்த பஞ்சபூதத்தால் எந்தவித அனுபவம் பேரிடர்களும் இந்த உலகத்துக்கு நடக்கக்கூடாது. அதோடு இல்லாமல் இந்த வாட்டி வருஷம் தீபத்துக்கு நான் திருவண்ணாமலைக்கு போடுவேன். இந்த வருஷம் இந்த ஆண்டு தீபம் பிரதோஷத்தோடு சேர்த்து வர்றதுனால 2வது ஆண்டு சில இடர்கள் இருக்கிறதுனால நான் அங்கே போக முடியலை. அதுக்கு பதிலாக நாம் இங்கேயே ஒரு பெரிய இதில் ஒரு 15 கிலோ நெய்யை போட்டு அண்ணாமலையாருக்கு தீபத்தை ஏற்றி விடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஹைட்டான ஒரு பில்லர் அமைச்சு அதை பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுக்குரிய விஷயங்கள்லாம் தயாராக இருக்குது. இதில் எல்லோரும் கலந்து சொக்கப்பானை வேறு இது பண்ணி விட்டுடலாம். அந்த கெட்ட விஷயங்கள் அதை எலிமினேட் பண்ணுற சிவாலயங்களுக்கு சொக்கப்பானை கொடுத்துற பழக்கம் உண்டு. பனை மரத்தை வச்சு பனை ஓலைகள்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதையும் நம்ம சிம்பிளிஃபைடாக பண்ணிவிட்டு இந்த ஆண்டு வர காலங்களில் நமக்கு இடர்கள் இல்லாமல் கலையணும்னு சொல்லி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறது. இந்த அத்தனை விஷயம் எல்லோரும் ஒத்துழைப்பதுக்கு வேணும். அப்பாட்டு இந்த பூஜையில் கலந்துக்க முடியுமோ எல்லாரும் கலந்துக்கலாம். தீப திருவிழாவுக்கு உங்களால் என்ன முடியுமோ கம்பல்சரி நெய் தீபம் மட்டும்தான் முதல் நாள் ஏற்ற போகிறோம். அதுக்கப்புறம் தான் எண்ணெயெல்லாம், சரிங்களா? ஆலயத்துக்கு விளக்கேற்றுறதோ வழிபாடு பண்ணுறதோ ஒரு சிறந்த விஷயம். உங்களால் என்ன முடியுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்க. இல்லையா இந்த பதிவை பார்த்து வீட்டில் இருந்தவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? அதனால் இறைவன் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கணும், எல்லா வகையிலும் நம்ம நன்மை பெறணுன்ற ஒரே காரணத்தில் செய்யலாம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த யாகசாலைக்குள்ள உட்காரக்கூடிய பாகத்தை எனக்கு பரமேஸ்வரனை நம்பிட்டு கொடுத்துருக்காரு நினைக்கும் போது அது பேரானந்தம். காரணம் எனக்கு இன்னைக்கு மன்னாதீஸ்வரர் ஒரு உத்தரவு கொடுத்தா, நமக்கு சாபம் முடிச்சனை கொடுத்துட்டேன், நீ அக்னி முன்னாடி நீ உட்காரலாம் அப்படின்னு. நம்மளை பவித்திரமாக்கிறதுக்கு தான் நம்ம அக்னி முன்னாடி உட்காரணும். அப்போ என்ன சுவாமி இதுக்கு முன்னாடி நீங்கள் கெட்டவனாக இருந்தீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லலாம். காரணம் மக்களோட கர்மா எல்லாமே என்னை பிடிக்கிறதுனால, அதனால் என்னை சில காலம் ஒதுக்கி வைக்கிற பவித்திரத்தை நம்ம எப்படின்னா நம்ம செய்கிற செயலால் தான் நம்ம உருவாக்கிக்கணும். ஸோ நம்ம ப்யூரிஃபை பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே அந்த மாதிரி எனக்கு ப்யூரிஃபை பண்ணி எனக்கு உத்தரவு வச்சு நீங்கள் யாகசாலையில் உட்காந்து செய்யணும்னா அது தெரியும். காரணம் நான் ஒரு 3 அடி தள்ளி தான் இருப்பேன். எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாள் தான் நான் யாகசாலைக்குள்ள உட்கார்ந்தேன். ஜபத்தோடு நிறுத்திட்டேன். எனக்கு அனுகிரகத்தை கொடுத்துருக்கேன். பேரானந்தம், இறைவனோட ஆசீர்வாதத்தில் எனக்கு செய்ய விஷயம்
எல்லாரோட நன்மைக்காக தான் நம்ம போராட்டம் தொடரும். இனி எல்லா வர காலங்களிலும் நம்ம செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் 4 பேர் என்னோட இணைஞ்சிருக்கார். ஆமாம், ஒரு வர இப்போ கொஞ்சம் காலமாகவே நம்ம எல்லா சோமவாரத்துலேயும் கூட இணைஞ்சி அவரும் செய்யக்கூடிய ஒரு இது கிடைச்சிது. சரியா? அதனால் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ 5 பேர் தான் செய்யக்கூடிய இருந்தது. நான் யாரையும் வரவேணாம்னு சொல்ல, வாங்கணும்னு சொல்ல, ஏன்னா திடீர்னு ஏற்பட்ட ஏற்பாடுகள் அப்படி ஒரு விஷயம் நமக்கு நடத்தி கொடுத்துருக்காரு இறைவன். அதுக்கெல்லாம் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த பிரார்த்தனை எல்லாருக்குரியது தவிர எனக்கு மட்டும் ஆனது கிடையாது. எல்லா வளமும் பெற அன்னை திருசக்திகள் அன்னைகளும் பச்சையம்மா ப்ளஸ் கங்கையம்மா நமக்கு வெடி கொடுத்து பிரபாகம் எடுத்து நம்மளுக்கு மேற்கொண்டு ஜலத்தால் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எங்களை கட்டி காப்பாற்ற அனுக்கிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி தான் அதை செய்கிறேன். எல்லோரும் ஆற்றிலிருந்து வேண்டிக்கோங்க. ஒரு குறைய இருக்காது. கார்த்திகை தீபத்தன்னைக்கு முடிஞ்சால் எல்லோரும் தீபத்தின் விழாவில் கலந்துக்குங்க. நாளைக்கு சோமவாரமும் 4:30 to 6 பிரதோஷ காலத்தில் சங்காபிஷேகம் பரமேஸ்வரன் கைலாசநாதனுக்கு நடக்கும். அதில் கலந்துக்கவங்கன்னா கலந்துக்குங்க. ஆமாம், பூஜை முடிஞ்ச உடனே எப்பவும் போல் பிரசாதங்கள் கொடுக்கப்படும். அதில் போன வாட்டியே ஒருத்தர் கேட்டாங்க, சங்காபிஷேகம் முடிஞ்சிட்டு சங்கு என்கிட்ட கொடுத்துருவீங்களான்னு. சங்கு வாங்குறதோ எதுவும் பெருசு கிடையாது. அது நம்ம நினைக்கிற மாதிரி அதை வீட்டை வச்சு தான் பண்ண முடியாது. அப்படி மிஞ்சி போனால் ஒரு சங்கை வச்சுருந்துட்டு அது பல நேம நெட்டிகள் இருக்குது. எப்பவுமே தண்ணி பெருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் அது கடாக்கும். ஆனால் விளையாட்டான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் அந்த சங்கை நீங்கள் சங்காபிஷேகத்துக்கு நம்ம தொட்டு இறைவனுக்கு அது கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு நம்ம எல்லாம் பெருமைப்படணும். அதில் வைக்கப்படுற மகாவில்வத்தை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குற அதை எல்லாரும் வச்சுக்கோங்க. எல்லா நன்மையும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்யணும். தெரிஞ்சுக்கணும்.